ஹாய் மக்களே, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா நம்ம அக்காவுக்கு பர்த்டே. ஓகேங்களா? அவங்க கிட்ட நம்ம சாக்லேட்டை பிடிங்கிட்டு அவங்களுக்கு நம்ம எதனா ஒன்று கொடுக்கணும்ல, அதனால அவங்களுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா குலோப் ஜாம் பண்ணி தர போறோம். ஓகேங்களா? அது வந்து நம்ம எல்லாரும் மாதிரியும் நார்மலாக எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, மாவு வாங்கி மிக்ஸ் பண்ணி பொரிச்சு சக்கரை பாவில் போட்டு நார்மலாக சாப்பிடுவாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா குலோப் ஜாம் மாவு இருக்குது, அது கூட என்ன சேர்க்க போறோம்னாக்கா புதுசாக ஒன்று ஆட் பண்ண போறோம். ஸ்வீட்லெஸ் பால்கோவா கோவா. ஓகேங்களா? இதை நம்ம ஆட் பண்ணி எப்படி இருக்குன்னு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? வீடியோக்குள்ள போகலாம். ஓகே வாங்க. ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி சுகர்லெஸ் பால்கோவா. ஓகேங்களா? இது நம்ம போட்டுட்டு மாவு நான் கட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஃபுல்லாக கொட்டிட்டு இது கூட சேர்ந்து பிசைய போகிறோம். ஓகேங்களா? அதாவது மிக்ஸ் பண்ண போகிறோம். என்ன வரமாட்டேங்குது, வந்துடுச்சு. ஓகே. இப்போ இதை வந்து ரெண்டு இது சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணணும். இது அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பால் ஊற்றணும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா பால் ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? பால் வந்து எடுத்த உடனே ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க, பாதி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதோட பதத்துக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். ஓகேங்களா? ஓகே, நான் போயிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா நம்ம மாவு உருட்டியாச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா இது 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சுட்டு பாவு காய்க்க நம்ம போக போகிறோம். ஓகேங்களா? போகலாங்களா? வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாகு ரெடி பண்ணுறதுக்கு சர்க்கரை வந்து நம்ம கொட்ட போகிறோம். 1/2 கிலோ குலோப் ஜாமுக்கு வந்து நம்ம 1 கிலோ சர்க்கரை வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணோம். ஓகேங்களா? அது வந்து நான் கிளாஸில் தான் அளந்து போடுறேன். இது வந்து 7 கிளாஸஸ் வரும். ஓகேங்களா? நான் அளந்துட்டு இப்போ நான் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் உள்ளே கொட்டி உங்களுக்கு நான் மிக்ஸ் பண்ணுறதை காட்டுறேன். ஓகேங்களா? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் உருண்டை பிடிக்கும்போது இந்த மாதிரி கரெக்டாக பிடிக்கணும். நடுவில் எங்கேயும் விரிசல்லாம் வரக்கூடாது. சாஃப்டாக அழகாக பொன்போல் நீங்கள் உருட்டினீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அந்த பதம் வரும். ஓகேங்களா? அது காயாமல் இருக்கிறதுக்காக இங்கே வந்து துணி போட்டு இது போல் ஒரு லைட்டாக துணியை வந்து மேலே க்ளோஸ் பண்ணி வைக்கணும். நம்ம உருட்டுறதுக்கு முன்னாடி இந்த மாவு வந்து இது போல் துணி போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கணும். அப்போ தான் இல்லைன்னா ட்ரை ஆகிடுச்சு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த சாஃப்ட்னஸ் வரவே வராது. சுத்தமாக உங்களுக்கு இந்த சாஃப்ட்னஸ் வரவே வராது. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இதே போல் நீங்களும் ரெடி பண்ணிக்கோங்க, பொன் போல் உருட்டிக்கோங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், எண்ணெய் உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ ஆனாலும் ஊற்றிக்கலாம், அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் இந்த பால்லாம் உள்ளே முங்குற அளவுக்கு நீங்கள் எண்ணெய் வச்சுருக்கணும். ஓகேங்களா? இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை பாகு ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த உருண்டையை உள்ளே போட போகிறோம். அது போட்டு கொஞ்சம் நேரத்தில் இந்த பால் வந்து மேலே வரணும். ஓகேங்களா? அப்போ வந்தால் கரெக்டான பக்குவம். பாருங்க, சொன்ன மாதிரி மேலே மிதக்குது. அது உங்களுக்கு தெரியுதான்னு பார்த்துக்கோங்க கிளியராக. இப்போ பாருங்கள், நம்ம போட்டோன்னே கொஞ்சம் 3 செகண்டில் அதுவே மேலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ பாருங்கள், நம்ம வெந்துருச்சு. நம்ம பாகு ரெடி பண்ணிட்டோம். நம்ம இது எல்லாத்தையும் இப்போ இது உள்ளே போட போகிறோம். எங்கள் அக்கா ஆல்ரெடி நிறைய போட்டு விட்டான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக மாறி போச்சு பாகோட கலரு. ரொம்ப சரியான சூடுங்க. அப்புறம் உள்ளே போட்டு ஊற வச்சுட்டு நாளைக்கு காலையில் நம்ம திறந்து பார்ப்போம். ஓகேங்களா? காலையில் திறந்துட்டு நம்ம அப்புறம் எடுத்து டேஸ்ட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? மக்களே, சரியான ஃபன் ஆயிடுச்சு. பார்த்தீங்க என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நைட்டு கண்ணை முட்டை முழிச்சு வீடியோ எடுத்ததுக்கு காலையில் அது எப்படி ரெடி ஆகிருக்கு நம்ம வீடியோ எடுக்கணும்னு நினச்சோம். ஆனால் அது மறந்தே போச்சுன்னா வேலைக்கு போயிட்டேன். எங்கள் அக்கா ஃபோன் பண்ணி எதுவும் இது போல் ரெடியாக இருந்து வீடியோ எடுத்தியா சாப்பிட்டியான்னு கேட்டப்போ தான் தெரியுது நம்ம அம்மா நைட்டு குலோப் ஜாம் பண்ணோம்ல அப்படின்ட்டு. சரி வீட்டில் சாப்பிட்ருப்பாங்களே இல்லை கொடுத்துருப்பாங்களே சொல்லிட்டு வந்து பார்த்தா பாத்திரத்தில் இருக்குது. எப்படியோ ஒரு 30 பீஸுக்கிட்ட இருக்குது. பாருங்கள், அழகா எல்லாமே நல்லா பக்காவாக இருக்குது. எல்லாமே ஊறி போய் சூப்பராக இருக்குது. சரிங்களா? இப்போ பாருங்கள், பாருங்கள் எப்படி நல்லா மெத்துன்னு இருக்காப்புல. பாருங்கள், நல்லா பயங்கரமாக இருக்காப்புல. பார்த்துக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா 3 பீஸ் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், இன்னொரு எடுத்துப்போம். எடுத்துட்டியா? நமக்கு கொஞ்சம் ஜீரா ஊற்றிப்போம். இந்த ஸ்பூனில் ஊற்றி இங்கே பாருங்கள், 3 பீஸ் எடுத்துக்கிட்டோம். ஃபஸ்ட் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? எந்த அளவுக்கு இங்கே பாருங்கள், கரைஞ்சி போச்சு.
லைட்டாக அமுக்கினதுக்கு கரைஞ்சி கீழே விழுந்துருச்சு. அந்த அளவுக்கு நல்லா ஊறி நல்லா வெந்திருக்கு. அந்த ஒரு சில இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாவு ஒரு மாதிரி நடுவில் கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க பாருங்க, பிஞ்சிட்டு வருது அழகா. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, பிஞ்சிலேருந்து தூக்குவோம். நல்லா இருக்குது, சூப்பராக. நல்லா அந்த இனிப்புலாம் நல்லா பக்காவாக கரெக்டான இதில் அளவில் சூப்பராக இருக்குது. சரிங்களா, நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.